இங்க மனோஜுக்கும் முத்துக்கும் பயங்கரமா சண்டை முட்டிக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ குறுக்கால வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ருதியோட அம்மாவும் தடுத்து விட்டுறாங்க. தடுத்தது மட்டும் இல்லாம இங்க முத்துவை பத்தி ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியுமே இங்க பாருமா, இங்க நடக்கிற விஷயம் தெரியாம நீ பேசாத அப்படின்ற மாதிரி அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதியுமே இங்க ஆன்லைன்ல ஒரு கேம் மாதிரி பார்த்து அந்த கேமை இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே விளையாட வைக்கிறாங்க. இப்ப இவங்க விளையாடும் போது இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சண்டை, அந்த வேறுபாடு, இது எல்லாமே மறந்து போய் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எப்பவும் போலயே இங்க மீனாவோட மனசுக்குள்ளயும் இதே நேரம் ஆப்போசிட்ல ரோகிணியோட மனசுக்குள்ளயும் கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இங்க செல்வத்தையும் செல்வத்தோட ஒய்ஃபையும் இவங்க அவமானப்படுத்தினது இவங்களுக்கு சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. பட் இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களும் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப கரெக்டா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கணும், அதுக்கு நீங்க வாங்க, அவங்க கீழே தான் வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவை கீழே கூட்டிட்டு போறாங்க. கீழே போன முத்துவுமே யாராவது அப்படின்னு சொல்லி கவனிக்கப்பதான் தெரியுது அது சிந்தாமணின்னு சொல்லிட்டு உடனே இங்க மீனாக்கு கால் பண்ணி, கீழே வா மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும், சொல்லப்போனா நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே மீனாவுமே கீழே வந்து பார்த்துட்டு இது சிந்தாமணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப முத்துவுமே யாரா இருந்தா என்ன, சரி ஏதோ பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க போன உடனே இந்த பக்கம் சிந்தாமணியுமே நான் டிரைவிங் கத்துக்கலான் இருந்தேன், ஏன்னா என்கிட்ட 4-5 கார் இருக்கு, நான் நல்ல இடமா விசாரிச்சு சொல்றான்னு கேட்டா இவனுங்க எங்க கூட்டு வந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா நான் டிரைவிங் சொல்லி தரேன், ஏன்னா உங்களுக்கும் மீனாக்கு இருக்கிற போட்டி நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, நான் எப்பவும் தொழில் முறையில ரொம்பவே தெளிவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே டைரக்டா சிந்தாமணிக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப சிந்தாமணியுமே சரி ஓகே நான் எப்போ வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே நீங்க திங்கட்கிழமையில இருந்து வாங்க, ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சிந்தாமணி அங்கிருந்து கிளம்பும் போது கார்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நான் எப்படியாவது முத்துவோட கார்ல ஏறி முத்துவோட காரை மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் மீனா நடுத்தருவுக்கு ஒரு நிலைமை வரும், பாத்துக்கலாம், நம்ம நினைச்ச மாதிரி இனிமேல் மீனாவை டார்ச்சர் பண்ணணும், ஏன்னா அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணி இன்னுமே வந்து மீனா மேல ரொம்ப கோபத்தோட அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கல்யாணத்துக்காக கிளம்பி இங்க டைரக்டா மண்டபத்துக்கு போறாங்க. இங்க முத்துவோட குடும்பம் மொத்தமா சேர்ந்து டைரக்டா பரசோட கல்யாணத்துக்கு போறத பார்த்த பரசோட ஒய்ஃபும் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வரவேற்று இந்த பக்கம் வந்து எல்லாருக்குமே நல்ல உபசரணை கொடுக்குறாங்க. அப்ப முத்து மீனா இருந்துகிட்டு இங்க பாருங்க அங்கிள், நீங்க இந்த மாதிரி எங்களெல்லாம் இப்படி வந்து வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்க தான் பொண்ணு வீட்டு சார்பா நிறைய வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு இங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியுமே நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், உங்க பொண்ணுக்கு நான் மேக்கப் போட்டு வர்றேன், அதுக்கான கிட்ட எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் பரசோட பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக தயாராகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்துட்டு அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம்ட்டு அவங்களும் கிச்சன் சமையல்காரங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எந்த டிஷ்ல எல்லாம் ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்கோ அதுக்கான டிஷ்ஷுக்கான இன்கிரீடியன்ஸை சொல்லி அதை ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பரசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்களுமே அண்ணாமலை கிட்ட போயிட்டு பரவாயில்ல அண்ணாமலை, உன் குடும்பமே எனக்கு ஹெல்ப் பண்ணுதுரா, கண்டிப்பா முத்துவும் மீனாவும் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த கல்யாணமே நடந்திருக்காது, ரொம்ப நன்றிடா அண்ணாமலை அப்படின்ற மாதிரி இங்க பரசுமே டைரக்டா அண்ணாமலை கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையும் டே இதெல்லாம் என்கிட்ட தேங்க்ஸை சொல்ல மாட்டா, இதெல்லாம் நம்ம குடும்பம்டா, நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் நாம தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லி என் பிள்ளைங்க கிட்ட பேசினேன், அதனால அவங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் போ கல்யாணத்துக்கான வேலைகளை பாருப்போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பரசு அமுச்சு வச்சுட்டு இவங்க எப்பவும் போல அங்க உட்காடுறாங்க. அப்ப அந்த கல்யாணத்துக்காக பிரவுன் மணியுமே தான் சைடா கொடுக்கறத அந்த சீதனங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவருமே மண்டபத்துக்கு வராரு. வந்த உடனே டைரக்டா இங்க பரசுவை பார்த்து என்ன சம்பந்தி கல்யாண வேலை எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்க போல இருக்கு, நீங்க எப்படி எல்லாம் நோட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பரசுமே இங்க பாருங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாண வேலையை நான் பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா நீங்க நைட்டும் பகலுமா இருந்து இந்த கல்யாண வேலைக்கான எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்பவே வந்து யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்க பரசும் இன்னொரு பக்கம் பிரவுன் மணியும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பிரவுன் மணி கிட்ட இருங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பிரவுன் மணியுமே அப்படியா, நான் கண்டிப்பா மீட் பண்ணும், உங்க ஃப்ரெண்டு தானே சொல்றீங்க, அவரோட குடும்பத்தையும் மீட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி டைரக்டா பரசு கூட கிளம்பி வராங்க. ஆனா வந்துட்டு இருக்க வழியில பிரவுன் மணிக்கு சமையல் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க. இது கேட்டோன்னு பிரவுன் மணியுமே சம்பந்தி நீங்க பாருங்க நான் கொஞ்ச நேரத்துல வரேன், ஏதோ சமையல்ல ஒரு பிரச்சனை போல இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பிரவுன் மணி அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி டைரக்டா இந்த பக்கம் வந்து அந்த கிச்சனுக்கு போயிட்டு அங்க தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யோ காய்கறி எல்லாம் கம்மியா இருக்குன்னா முதல்ல சொல்ல வேண்டியதானே, வாங்கி கொடுத்துருப்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க கிச்சன்ல இருக்க எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதி ரவி இந்த பக்கம் வந்து கிச்சன்ல இங்க பிரவுன் மணியை கவனிக்கிறாங்க. ஆனா
பிரவுன்மணி சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து வேகமா வெளியில கிளம்பிடுறாரு. இதை பார்க்க ரோஹிணியோட மாமா மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதி சொல்றாங்க. ஆனா ரவி சரியா கவனிக்காதனால, இல்ல ஸ்ருதி, அவர் ஏன் இங்க வரப்போறாரு, அவர் இங்க வரதுக்கு உண்டான வேலையே இருக்காது, நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவரு நினைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரவுன்மணி வெளியில போய் அந்த சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து வராங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பரசுமே மறுபடியுமே சரி அண்ணாமலையை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு அண்ணாமலையை கூட்டிட்டு வராரு. அப்ப கரெக்டா அண்ணாமலையை கூட்டிட்டு பிரவுன்மணியை பார்க்க வரும்போது மறுபடியுமே பிரவுன்மணி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாண வேலைங்கிறதுனால மண்டபத்துல அங்கங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலையும், இங்க பாரு, முதல்ல கல்யாணம் முடியிட்டு பரசு, அதுக்கப்புறம் மொத்தத்தெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா பரசுமே சரி ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் பிரவுன்மணியுமே காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கல்யாணமும் நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் இங்க பந்திக்காக சாம்பார் சட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க சாம்பார்ல லைட்டா உப்பு கம்மியா இருக்கு, நீங்க டேஸ்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாங்க. உடனே இங்க டேரக்டா பிரவுன்மணி போயிட்டு சாம்பார்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா யதார்த்தமா இங்க முத்துவுமே அந்த கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போன முத்துவுமே கிச்சன்ல இந்த மாதிரி சாம்பார் சட்டியில சாம்பாரை பிரவுன்மணி எடுத்து ஊத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, மலேசியா மாமா வேட்டி சட்டையில சும்மா தகன்னு மின்றாரு, அது மட்டும் இல்லாம இவர் எங்க இப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கோட டேரக்டா அவங்களுமே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போய் கூட்டிட்டு வராரு. முத்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க மலேசியா மாமா என்ன பண்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க கிச்சன்ல நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஆனா இதை பாக்குற வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவரு இந்த மாதிரி சாம்பார் சட்டியில வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு டேரக்டா சாம்பார் எடுத்து இங்க டேரக்டா பந்திக்கு போறதுக்கே தயாராயிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்ப மனோஜுமே, அங்கிள் நீங்க எப்ப வந்தீங்க மலேசியால இருந்து அப்படின்ற மாதிரி டேரக்டா பிரவுன்மணிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே என்ன பிரவுன்மணியுமே இங்க மனோஜையும் இன்னொரு பக்கம் முத்துவோட குடும்பத்தையும் பார்த்து அவரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் எதுவுமே பேச முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ரோகிணியுமே பொண்ணுக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு அவங்களும் ஒரு பக்கம் கிளம்பி இங்க என்ன கூட்டம் அப்படின்ற மாதிரி டேரக்டா இங்க வராங்க. ஆனா இங்க வந்த உடனே தான் தெரியுது இங்க மலேசியா மாமா, அதாவது மலேசியா மாமாவா நடிச்சுக்கிட்டு இருக்க பிரவுன்மணி இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே இங்க ரோகிணியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுக்காக நீங்க இந்த மாதிரி எங்க மாமாவை தொந்தரவு பண்றீங்க, நான் தான் அவரை கால் பண்ணி வர சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ரிலேஷனோட கல்யாணம், அதுக்காக தான் கல்யாணத்துக்கு நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டோன்னு தான் இந்த பக்கம் அண்ணாமலைக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே அவருமே இங்க பிரவுன்மணிட்டு போயிட்டு, பரவாயில்லைங்க, நீங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக இப்படி கிளம்பி வந்து அதுவும் இந்த கல்யாணத்துல எங்களை கூட நீங்க கவனிக்காம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்களை வந்து பாத்துருக்கலாம்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா பிரவுன்மணிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவரை பேச விடாம இங்க ரோகிணி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துக்கு மீனாக்கும் பயங்கர டவுட் ஆகுது. என்ன இது, இவர் எதுக்கு இங்க வந்து இப்படி வேட்டி சட்டை போட்டுட்டு வேலை செய்யணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரம் மீனாவுமே, ஏங்க ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ரோகிணி ஒரு டைம் பேசியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி எங்க மாமா சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்குலாம் இங்க வரமாட்டாரு, அது மட்டும் இல்லாம அவர் என்ன சாதாரண ஆளா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரெல்லாம் இங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அதை விட முக்கியமா ரோகிணிக்கு பரசு கல்யாணத்துக்கு வரதுக்கே பிடிக்கல. சொல்லப்போனா இங்க பரசு மாமாவை பத்தி அவங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இங்க ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அந்த விஷயம் பிடிக்கல. நாங்களாம் எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு வரணுன்ற மாதிரி இங்க மனோஜும் ரோகிணிசன் சண்டை போட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக ரோகிணி இந்த அளவுக்கு மெனக்கெட்டு மலேசியா மாமாவை இங்க வர சொல்லணும், எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துவுமே, இங்க பாரு மீனா, இந்த டவுட்டை மனசுல வச்சுக்க, இந்த கல்யாணம் தெளிவா முடிஞ்சிருச்சு, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடியிட்டு இவர் யார் அப்படிங்கிறத நம்ம விசாரிப்போம். சொல்லப்போனா இங்க ரோகிணி ஏமாத்துறாங்களா இல்ல இங்க மலேசியா மாமா ஏமாத்துறாரா அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே ஒரு முடிவுக்கு வராங்க. சொல்லப்போனா இங்க மலேசியா மாமா, அதாவது மலேசியா மாமாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிற பிரவுன்மணிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இது அவரோட சொந்த அக்கா பையனோட கல்யாணம், இந்த கல்யாணத்துல மட்டும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சைலண்டா வேற வழி இல்லாம இங்க ரோகிணி சொல்ற எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு அவருமே அமைதியா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு.